வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி. அடுப்பு பக்கம் போகாமல் நம்ம உடனடியாக 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு அரை கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்புகளில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்புகளே மற்ற பொருட்களையும் எடுக்கணும். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் திப்பிகள் இருக்கும், அதை எடுத்துடுங்க. பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு 2 கப் அளவு பொரி எடுத்துக்கோங்க. பொரி எடுத்துட்டு இதை கொரன்னு அரைச்சிக்கோங்க. அந்த நம்ம ஜலிச்சு வச்ச சர்க்கரையோடு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. பால் ஏடுகள் படிஞ்ச க்ரீம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல கைகள்லேயே நல்லா கலந்து கொடுத்துடுங்க. கலந்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள்கிட்ட க்ரீம் கிடைக்கலைன்னா கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன்றது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுக்கும். இந்த அளவுக்கு நம்ம மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நான் ரவுண்ட் ஷேப்பில் தட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன வடிவங்கள் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்களேன், பிச்சு காமிக்கிற பாருங்கள், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.